ஹிஸ்ட்ரி சப்ஜெக்டில் படிக்கும் பொழுது அதுவும் ஒரு சாதாரண பாடமாக தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் சின்ன வயசில் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட்ஸ்க்கு வெக்கேஷனுக்கு போயிருந்த போது செல்லுலார் ஜெயில் விசிட் போயிருந்தோம். அங்கே ஈவினிங் லைட் அண்ட் சவுண்ட் ஷோ நடந்தது. அங்கே நம்மளுடைய சுதந்திர போராட்ட தியாகிகள் பட்ட பாடியும் கஷ்டத்தையும் அவங்க வாங்கின அடிகளையும் அங்கே இருந்த ஒரு மரம் அது சாட்சி சொல்கிற மாதிரி ஒரு காரியம் பார்த்தோம். அப்போது நம்மளுடைய பாடியில் கூஸ் பம்ப்ஸ் வந்து கண்ணெல்லாம் கலங்கி தண்ணியே வர ஆரம்பிச்சிருச்சு. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ரொம்ப சில சுதந்திர போராட்ட தியாகிகள் தான். என்னுடைய ஃப்ரெண்டு ரீசெண்டாக என்கிட்ட ஒரு புக்கு கொடுத்தாங்க. இது இந்த புக் ஃபுல்லாக வெறும் சீர்காழி தாலுக்கில் இருக்கக்கூடிய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் பற்றி மட்டும் இருக்குது. இவ்வளோ பேஜஸ் இருக்குது. ஒரு தாலுக்கில் மட்டும் இத்தனை பேர்னா ஹோல் இந்தியாவில் எத்தனை ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், பொதுமக்கள், லீடர்ஸ் எல்லாருமே சேர்ந்து நம்மளுடைய இந்தியாவோடைய ஃப்ரீடம்காக கஷ்டப்பட்டிருக்காங்க, ரத்தம் சிந்தியிருக்காங்க, உயிரை கொடுத்துருக்காங்க. சாதாரணமாக நம்ம வீட்டில் இண்டிபெண்ட் இந்தியா இதை செய்கிறதுக்கு கூட எனக்கு ஃப்ரீடம் இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ஜஸ்ட் ஃபன் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கோம். ஆனால் இதுக்காக தான் இத்தனை பேர் உயிரை கொடுத்தாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமே. மற்றவங்களை பற்றி குறை சொல்கிறோம், இந்தியாவில் அது இல்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லைன்னு சொல்லி. ஆஸ் அ ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன் ஆஃப் இந்தியா நம்ம சரியாக இருக்கிறோமான்னு பார்க்கலாமே. நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு கடமையிலையும் நம்ம ப்ராப்பராக இருக்கிறோமா? ஒரு ஸ்டூடெண்ட்டாக படிக்க வேண்டிய விஷயத்த நம்ம படிக்கிறோமா? வேலைக்கு போகிற நம்மளுக்கு கொடுத்த நேரத்தில் உண்மையாக நம்ம வேலை செய்கிறோமா? நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கிற பொறுப்புகள், கடமைகள், நம்மளுக்கு இருக்கிற அதிகாரத்தை நம்ம சரியாக பயன்படுத்துகிறோமா? நம்ம இந்தியா தூய்மையாக இல்லை, மற்ற ஃபாரின் கண்ட்ரிஸ் அவ்வளோ அழகாக இருக்குன்னு ரசித்து நம்ம வியப்பாக பேசுகிறோம். நம்ம இருக்கிற நம்மளுடைய இந்தியாவில் நம்ம வாழ்கிற சின்ன இடத்த நம்ம தூய்மையாக வச்சுருக்கோமா? நம்ம போடுற குப்பையை சரியான இடத்துல போடுறோமா? இது எல்லாத்தையும் நம்ம யோசித்து நம்ம ஒவ்வொருவரும் கரெக்டாக இருக்கிறோமான்னு நம்ம பார்க்கலாம். அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லைன்னு சொல்லி நம்ம மற்ற லீடர்ஸை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறத விட்டுட்டு நம்ம முன்னோர்கள் நம்மளுக்காக இத்தனை பேர் உயிரை கொடுத்துருக்காங்க. நம்ம யாருன்னே தெரியாது, ஆனால் நம்ம சுதந்திரமாக வாழ்கிறதுக்காக அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்க சிந்தின அந்த ரத்தத்துக்கு உண்மையாக நம்ம வாழலாமே. நம்ம இந்த இண்டிபெண்டன்ஸ் டே நாளைக்கு செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் நேஷ்னல் ஃப்ளாகுக்கு முன்னாடி நின்று சல்யூட் பண்ணி இண்டிபெண்டன்ஸ் டேனா ஒரு செலிப்ரேஷன், ஒரு ஹாலிடே அப்படின்னு மட்டும் எடுக்காமல் நம்ம எல்லாருக்கும் கையில் கொடுக்கப்பட்டிருக்க ஒரு கடமையாகவும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாகவும் எடுத்து நம்ம செயல்படலாமே.